அக்கா அக்கா என்னடா இங்கதான் இருக்கேன். நாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. பர்த்டேவா? இல்லையே. ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க சொல்றேன். வீட்ல சும்மாவே இருக்கேன்னு பொண்ணு பாத்துட்டாங்களா என்ன? எனக்கும் ஆசைதான். இதுதான் நமக்கு எப்போ டேய். அமையுமோ. என்னன்னு சொல்லுடா. அக்கா சொல்றேன்க்கா. அண்ணா எங்க ஃபர்ஸ்ட்? அண்ணன் இங்கதான் இருந்தா, வெளில போய் பாரு. ஆ. இங்கதானே இருந்தா, எங்க போனா? ஏய் குட்டி, இந்தாண்ணா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சூப்பரா, நல்லபடியா குழந்தை பிறந்துச்சா? கல்யாணம் ஆனாதானே குழந்தை பிறக்கும். அப்ப ஹாப்பி பர்த்டேவா? அட பர்த்டேலாம் இல்லண்ணா. ஓ, அப்புறம் என்ன சொல்லி தொலை. எனக்கு வேலை கிடைச்சிருக்குண்ணா. டேய் சூப்பர்ரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thanks கா. எந்த கம்பெனில? டிடிஎஃப் கம்பெனிக்கா. TTF ஆ? அந்த கம்பெனில உனக்கு எப்படி வேலை கிடைச்சது? ஐயோ அது ஏன்க்கா கேக்குறீங்க? அங்க ஒரு 10 லூஸ் அதிகமா சம்பளம் வாங்கிட்டு ஓபி அடிச்சு சுத்தி இருந்திருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் வேலை விட்டு தூக்குனால அந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த 10 லூஸ்ல சார் ஒருத்தர். சரி அத விடு. இங்க பாரு, இப்போ வந்து நீ எவ்வளவு சம்பாதிக்கிற ஆனுவல்? 5 lakh per annum. ஓ சூப்பர்ரா. இப்போ நீ என்ன பண்ணனும்னா மாசம் 10,000 சேமிச்சு வச்சுக்கோ. லோன் போட்டு ஒரு கார், பைக், வீடு எல்லாத்தையும் வாங்கி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஓகே? நான் உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க சொல்றேன். ஓகேவா? ஐயோ டைம் ஆச்சு. அக்கா எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். உனக்கு வேலை இருக்குல்ல? ஆமா. சரி சரி போயிட்டு வா. சரி வரேன். அண்ணே சமத்தா இருக்கணும். ஐயோ, அடுத்து நம்ம பக்கம் திரும்புவாளே. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது திருப்பதி லட்டு தின்னுட்டு குளிக்க போறேன். குளிச்சிட்டு சும்மா தானே இருக்க போற? வேலையா இருக்கு, விடுறா விடுறா. இந்த மாதிரி நேரத்துல வீரங்கெல்லாம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா?